டிசம்பர் 14, 2025 இன்றைய வேத வசனம் 1 ராஜாக்கள் 17:22. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையனுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். Today's Bible verse 1 Kings 17:22. And the Lord listened to the voice of Elijah, and the life of the child came into him again, and he revived. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக மக்க நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே மக்க நன்றி, நல்லவரே மக்க நன்றி, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே மக்க நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, இந்த வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. போகிலும் வருகிலும் பாதுகாத்து எங்களுடைய வாகனங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகளை சந்தித்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. இந்த ஓய்வு நாளிலும் கூட அப்பா காலையில் அப்பா உண்மை துதிக்கும்படியாய் நாங்கள் புறப்பட்டு வரும்படியாக எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தாவே, ஆவியான இந்த ஓய்வு நாளிலும் கூட அப்பா அநேக தீமையான காரியங்களிலோ ஆவியானவரை தேவையில்லாத காரியங்களிலோ வீணான காரியங்களில் எங்களுடைய நேரங்களை செலவிடாதபடிக்கு அப்பா உங்களுடைய வேதத்தில் உங்களுடைய வசனத்தில் உண்மை தியானிக்க எங்களை ஆசீர்வதிங்க பாவியானவரை. எப்பொழுது இறங்க என் தகப்பன் அன்பு சகோதரனை வாலிப பிள்ளைகளை பெரியவர்களை ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். கர்த்தாவே, இன்றைக்கு கூட எங்களுடைய ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் கேட்டு எங்களுக்கு பதில் தரப்போகின்றீரே. கர்த்தாவே, ஆவியானவரே, அன்று எலிசா ஆவியானவரே உம்மை நோக்கி கதறின பொழுது ஆவியானவரே அப்பா அந்த பிள்ளைக்காக கதறின பொழுது அந்த பிள்ளையோட ஆத்மா திரும்பி வந்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அநேக குடும்பங்களில் ஆவியானவரே வியாதிகள் இருக்கலாம், ஆவியானவரே இன்றைக்கு கூட மரண படுக்கையில் இருக்கலாம், எழுந்துக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம், இல்லை கோமா ஸ்டேஜில் இருக்கலாம். ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. டாக்டர்களால் இது முடியாது, செய்யக்கூடாது, முடியாது என்று சொல்லியிருக்கலாம், கைவிரித்திருக்கலாம். இன்றைக்கு அப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. நீர் அதிசயமானவர், அற்புதரின் தகப்பனே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஆவியானவரே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நோக்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிசயம் அற்புதம் செய்கின்ற தகப்பன் நீர் அல்லவோ கர்த்தாவே. கர்த்தாவே, சிறிதளவு அப்பா விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லி இருக்கின்றேன் தகப்பனை. எப்பொழுது கூட இறங்குவீராக. எங்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. இப்பொழுது இறங்க ராஜா. அநேக குடும்பங்களில் வியாதியில் இருக்கலாம், மரண படுக்கையில் இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க போகின்றீரே. உண்மையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஆவியானவரை பார்க்கின்ற ஒரு முகங்களும் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் விடுதலை கொடுக்க போகின்றீரே. அற்புதத்தை அதிசயத்தை செய்ய போகின்றீரே. அநேக குடும்பங்கள் இன்றைக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் பெற்றுக்கொள்ள போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரை இப்பொழுது இறங்கும் அப்பா, இறங்கு ராஜா. அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அநேக வாலிப பிள்ளைகள் அப்பா இந்த வண்டியினால் அநேக பிள்ளைகள் இறந்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனை. இன்னும் ஒரு சிலருக்கு கை உடைஞ்சி கால் உடைஞ்சி சொல்லிட்டு அநேக பாதிப்புகள் உள்ளாகி இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க என் தகப்பனை. இன்னும் வியாதியின் நிமித்தமாய் அநேக பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு கூட வியாதியினால், சரீரத்தில் அநேக பலவீனத்தினால் வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம். இந்த வியாதி அவ்வளோதான், இனி போகாது, இந்த வியாதி உங்களை விட்டு போகாதுன்னு சொல்லி கூட டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், இது முடியாது அவ்வளோதான் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அன்பு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கின்றாரு. அந்த வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றாரு. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு கூட அப்பா உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இது தீராத வியாதியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு கூட இந்த வியாதி தீராதா, இந்த வியாதி என்னை விட்டு போகாதான்னு சொல்லிட்டு கூட அநேக பிள்ளைகள் கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் எல்லா பலவீனத்திலிருந்து அதிலிருந்து விடுதலையாக்கி உங்களை சுகத்தை தர, புது பலனை தர வல்லவராய் இருக்கின்றாரு. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஒவ்வொரு பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கும் சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. அநேக சிறு பிள்ளைகளுக்கு பிறந்ததுலேருந்தே சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனங்கள் இருக்கலாம். என் தகப்பனை இன்றைக்கு கூட அந்த பலவீனத்திலிருந்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க போகின்ற கிருபை காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேக சகோதர சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்தாவே ஆவியானவர் வயது செல்ல செல்ல அநேக வியாதிகள் உடலுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு புது பலனை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகின்றார். விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அவரை நோக்கி கேளுங்க. நிச்சயமே ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். அன்று எலியாவின் சத்தத்தை கேட்ட தேவன் இன்று நம்மளுடைய சத்தத்தை கேட்க வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரே இப்பொழுது இறங்க என் தகப்பனை, இறங்க ராஜா. அப்போ உண்மையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிற எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. சரீரத்தில் அநேக பலவீனங்கள் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், மரண படுக்கையில் இருக்கலாம். ஆவியானவரை பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு எல்லா பலவீனத்திலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அன்று எலியாவின் சத்தத்தை கேட்ட தேவன் நீர் அல்லவோ கத்தாவே. இன்றைக்கு எங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.